ஹலோ மக்களே, இது வரைக்கும் நம்ம நிறையா கண்டென்ட்ஸ் கேட்டிருக்கோம். புது புது கண்டென்ட்ஸ் நானும் உங்களுக்கு இப்படியா டெலிவரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் டெய்லி நிறைய கண்டென்ட்ஸ் யோசிச்சு சொல்லிட்டு இருக்கேன். பிகாஸ் நம்மளோட போட்காஸ்ட் பண்ணி ஜஸ்ட் கேட்குறோம் போகிறோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. பிகாஸ் இந்த கண்டென்ட் எல்லாமே உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். அதான் என்னோட மெயின் மோட்டோ கூட. ஸோ என்னோட கண்டென்ட்ஸ் மூலமாக உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு பெரிய மெயின் இம்பாக்ட், ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். அப்படி தான் நானும் டெய்லி புது புது கண்டென்ட்ஸ் உங்களுக்கு டெலிவரி பண்ணிட்டே இருக்கேன். நிறைய கண்டென்ட்ஸ் யோசிச்சு உங்களுக்கு நான் டெய்லி சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்கிற கண்டென்ட்ஸ் எல்லாமே லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு பெரிய நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண உங்கள் லைஃப் வேற லெவலில் மாறும் அப்படின்றதுக்கு நான் 100% ஷூரிட்டி தர முடியும். ஸோ எல்லா கண்டென்ட்ஸுமே நம்ம லைஃப்பில் பார்த்தது தான், நம்ம ஆல்ரெடி சின்ன வயசுலேருந்து லேர்ன் பண்ணது தான். பட் நம்ம திரும்ப ஒரு ரிமைண்ட் பண்ணுறதுக்காக தான், ஒரு ரிமைண்டர் மாதிரி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அழகாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்காஸ்ட்டில் லவ் வச்சு ஆரம்பித்தோம். அப்புறம் மதர்ஸ் லவ் வந்தது, ஃபாதர்ஸ் லவ் வந்தது, சிப்ளிங் லவ் வந்தது, பியூட்டி வந்தது, மோட்டிவேஷன் வந்தது, டிப்ரெஷன் வந்து, லோன்லினஸ் வந்தது. தென் நம்ம லாஸ்ட்டாக பாசிட்டிவ் வேர்ல்டு அப்படின்னு சொன்னோம். பாசிட்டிவ் பற்றி பேசிட்டோம், நெகட்டிவ் தூக்கி விட்டுறீங்க அப்படின்னு சொன்னோம். நம்ம நிறையா கண்டென்ட் புதுசாக நம்ம கண்டுபிடிச்சி டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். புது கண்டென்ட் கிடையாதுனாலும் இது லைஃப்க்கு கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டன்டான கண்டென்ட், இது லைஃப்க்கு தேவையான கண்டென்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நானும் உங்களுக்கு நிறைய கண்டென்ட் டெய்லி யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னும் நிறைய புது கண்டென்ட்ஸோட வரேன். நிறைய ஒரு புதிய சர்ப்ரைஸ் உங்களுக்கு வச்சிருக்கேன். ஸோ நீங்க கேட்டு உங்களுக்கு பிள்ளை தாட்ஸ் பேசிக்க. நான் உங்க ஆதித்யா. அஸ் யூஷுவல் இன்னைக்கு ஒரு வேற லெவல் கண்டென்ட் தான் வந்திருக்கேன். வீக் நெவர் கேன் ஃபர்கிவ்னஸ் இஸ் தி attribute for strong அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அஸ் யூஷுவல் இந்த குவாட் கூட நான் என்னோட குவாட் கிடையவே கிடையாது. பிகாஸ் நான் சொல்கிற குவாட் இதுவே என்னோட குவாட் கிடையாது. இதெல்லாம் ஒரு கிரேட் ஆத்தர்ஸ், கிரேட் பீப்புள் சொன்ன குவாட். மேபி நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆல்ரெடி இவரை பற்றி நம்ம பேசியிருக்கோம். தட்ஸ் அவர் நேஷனல் ஃபாதர் மகாத்மா காந்தி. நம்ம தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னது தான் இது. ஸோ இந்த ஃபர்கிவ்னஸ் அப்படின்னு நம்மளோட கண்டென்ட் இதுலேயும் கெஸ் பண்ணியிருப்பீங்க குவாட்ல இருந்தே. ஸோ ஃபர்கிவ்னஸ் நம்ம லைஃப்பில் நிறைய மாரல் நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். சின்ன வயசுலேருந்து நம்ம எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், லிமிடேஷன்ஸ் அது இது நிறையா இருந்திருக்கும். நிறைய மாரல்ஸ் நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். உங்ககிட்ட அப்படி இருக்கணும், அவங்ககிட்ட இப்படி இருக்கணும், நீ லவ் ஸ்ப்ரெட் பண்ணணும், அஃபெக்ஷனேட்டாக இருக்கணும், ஃபர்கிவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. சின்ன வயசு சொல்லி வளர்த்துருப்பாங்க. ஸோ ஒருத்தவங்களுக்கு தப்பு பண்ணுறாங்கன்னு நீ அதை ஈஸியாக மறக்கணும், நீ அது மனசில் எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லி சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க நோ நீ வரக்கூடாது, யூ ஷுட் டேக் சம் ரிவெஞ்ச் அகேன்ஸ்ட் தம் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு பேரண்டோட மைண்ட் செட்டை பொறுத்து தாங்க இருக்குது. ஸோ நம்ம யாரையும் இங்கே ப்ளேம் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நம்ம நிறைய மாரல்ஸ் லேர்ன் பண்ணியிருப்போம். இந்த மாரல் எல்லாம் நம்ம ஸ்கூலில் லேர்ன் பண்ணது தான். நம்ம பேரண்ட்ஸ்லேருந்து டீச்சர் வரைக்கும் எல்லாருமே இந்த மாரல்ஸை சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்க. நம்ம கண்டிப்பாக பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம லைஃப் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய மாரல் சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்க. இந்த ஃபர்கிவ்னஸ் ஆகட்டும், அப்புறம் பற்றி இந்த லவ் பற்றி ஆகட்டும், அஃபெக்ஷனேட் ஆகட்டும், அப்புறம் ஹியூமனிட்டி ஆகட்டும், ஹானஸ்ட் ஆகட்டும், நிறைய மாரல்ஸ் நிறைய நம்ம லைஃப்க்கு தேவையான மாரல்ஸ், நம்ம லைஃப்பை அப்லிஃப்ட் பண்ணுற மாரல்ஸ் நிறைய நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாம் எனக்கு ரிமைண்ட் பண்ணுற விதமாக தான் உங்களுக்கு நான் இந்த கண்டென்ட்ஸ் டெலிவரி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்குள்ள கண்டென்ட் என்னன்னா forgiveness. Absolutely forgiveness, one of the best moral that we have learned from our parents. நம்ம சின்ன வயசுல நம்ம பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்த ஒரு மோரல். நீ கண்டிப்பாக ஃபர்கிவ்னஸ் மன்னிக்க தெரிஞ்சிருக்கணும், அதான் மனுஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நிறையா சினிமாஸில் கூட கேள்விப்பட்டிருப்போங்க, மன்னிப்பை கேட்க தெரிஞ்ச மனுஷன், மன்னிக்க தெரிஞ்ச பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது சும்மா கிடையாது, உண்மைதான். ஃபர்கிவ்னஸ் இட்ஸ் பவர் டூல். இந்த பவர்ஃபுல் டூல்னால நம்ம எதனாலும் சேஞ்ச் பண்ணலாம். எப்படி நம்ம லவ் ஒரு பவர்ஃபுல் டூல் ஃபர்ஸ்ட் சொன்னோமோ அதே மாதிரி தான் ஃபர்கிவ்னஸை வச்சு நமக்கு என்னன்னாலும் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு ஒருத்தவங்க இருக்காங்க வச்சுக்கோங்க. பீன்றவங்க அவரோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்காங்க. ஒன் ஆஃப் த டைம் என்ன ஆகுதுன்னா, இவர் அவர் ஏமாத்திட்டாரு, ஏதோ பண்ணிட்டாரு, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாரு, இல்லை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு பெரிய கிளாஷ் ஆகுது. கிளாஷ் ஆகிட்டு ரெண்டு பேர் தனியாக பிரிஞ்சு போயிடுறாங்க. பிரிஞ்சு போயிட்டு ஒரு 10 years கழிச்சு மீட் பண்ணுறாங்க. அகைன் எப்படி மீட் பண்ணியிருப்பாங்க? ஏதோ கெஸ் இருக்கா? இவங்க போய் முறைச்சிட்டு இருந்திருப்பாங்களா? கிடையவே கிடையாது. கண்டிப்பாக ஃபர்கிவ்னஸ் அவங்களுக்குள்ள வந்திருக்கும். பிகாஸ் அது ஏஜில் மெச்சூரிட்டி வந்திருக்கும். சின்ன வயசு சண்டை போடுறது எல்லாம் மறந்து போயிருக்கும். பெருசாக அவங்க மெச்சூரிட்டி வந்தோடனே ரெண்டு பேரும் ஃபர்கிவ் பண்ணிப்பாங்க. நீ இப்படி இருக்கா, நான் அப்படி இருக்கா, உன் ஃபேமிலி எப்படி இருக்கா, அப்படி தான் பேசியிருப்பாங்க. அப்சல்யூட்லி அதுதான். ஸோ ஃபர்கிவ்னஸ்ன்றது அதுதாங்க. ஸோ சிம்பிள். ஸோ கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது. பட் இட்ஸ் ப்ராக்டிஸ். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாத லைஃப்பில் எல்லாமே வரும். ப்ராக்டிஸ் பண்ணாமல் எதுவுமே வராது. ஸோ இது இன்னொரு கண்டென்ட்டாக பார்க்கலாம். இப்போயே கொண்டு வந்தோம்னா அப்புறம் கண்டென்ட்டோட கொலாப்ஸ் ஆகிடும். ஓகே, ஃபர்கிவ்னஸ் தான் இன்னைக்குரிய கண்டென்ட். நம்ம நம்ம லைஃப்பில் நிறையா பார்த்துருப்போம். நமக்கே நிறையா பீப்புள்ஸ் நிறையா கெடுதல் பண்ணியிருப்பாங்க. நிறையா பேர் நம்மளோட க்ரோத்தை கண்டே கூட எரிஞ்சிருப்பாங்க. மேபி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம், நம்ம கூட படித்த ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யூஜி மேட்ஸாக இருக்கலாம், அதில் உங்கள் ஒர்க்கிங் பிளேஸில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம். சம்டைம்ஸ் அவங்களுக்குலாம் அவங்க க்ரோத்தை கண்டு ஒரு மாதிரி கோவம் வரும். என்ன இவன் வளர்ந்துட்டே போகிறான், நம்ம எப்படி இருக்கோம், இவன் வளரக்கூடாது, இவனை நெகட்டிவ் தாட்ஸை சொல்லி இவனை எப்படியாவது நம்ம டவுன் பண்ணிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய நடக்கும். நமக்கும் சில இடத்துல கோவம் வரும். நம்மளும் பொறுத்து போவோம். பட் என்ன ஒரு பயங்கரமாக கோவம் வந்துடும், பயங்கரமாக பர்ஸ்ட் அவுட் ஆகிடுவோம். நீ ஏன் என்னோட க்ரோத்தை பார்த்து இவ்வளோ பொறாமப்படுறன்ற மாதிரி நமக்கு கோவமாக கேள்வியெல்லாம் கேட்போம். ஸோ உங்கள் பெரிய கிளாஷ்லாம் ஆகும்.
ஒரு டைமில் அவங்க நம்ம ரியலைஸ் பண்ணிட்டு நமக்கு சாரி கேட்பாங்க. அந்த டைமில் நம்ம சாரி கொடுக்காம இல்லை நீ பண்ணல அப்படிலாம் நம்ம மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மன்னிக்காமல் இருக்கக்கூடாது. ஸோ அந்த இடத்துல ஒரு ஃபர்கிவ்னஸ் பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஃபர்கிவ்னஸ் வந்து சைக்காலஜிக்கல் எமோஷன். அஸ் யூஷுவல் நம்ம உடம்புல இருக்க எல்லாமே ஒரு எமோஷன், கைண்ட் ஆஃப் எமோஷன், சைக்காலஜிக்கல் எமோஷன் தான். ஸோ வந்து ஹாப்பினஸ் ஆகட்டும், சாட்னஸ் ஆகட்டும், ஃபர்கிவ்னஸ் ஆகட்டும், ஹானஸ்ட் ஆகட்டும், ஹியூமனிட்டி ஆகட்டும், எல்லாருக்கும் நம்ம சயின்டிஃபிக் படி பார்த்தோம்னா எல்லாத்துலேயும் ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ், அப்புறம் வந்து நிறையா ஹார்மோன் சுரக்கிறனால, அந்த மாதிரி செக்ரீஷனால, அதனால தான் ஒவ்வொரு எமோஷனும் ஒவ்வொரு தடவை இதாகுது. ஹாப்பினஸ்க்கு டோபமைன் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஹார்மோனல் செக்ரீஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த சைக்காலஜிக்கல் எமோஷன் தான், சைக்காலஜிக்கல் இதை பண்ணி பார்த்தா தான் இந்த ஃபர்கிவ்னஸ் இருக்குது. ஸோ ஃபர்கிவ்னஸ்ன்றது வந்து ஒரு நார்மல் எமோஷன், எல்லாத்துக்குமே இருக்கும். கண்டிப்பாக இல்லாத மனுஷன் இருக்கவே மாட்டான். நம்ம மனசுக்குள்ளே வச்சிருப்போம் நம்ம ஃபர்கிவ்னஸ் கிடையாது, நம்ம யாரையும் மன்னிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதை நீங்கள் ஆழமாக டிக் பண்ண என்ன ஆகும்னா டீப்பாக ஸோ வந்து உங்களுக்குள்ளே அந்த ஃபர்கிவ்னஸ் அப்படின்றது வந்து துளிவிட்டு பார்க்கும். ஸோ அதுதாங்க இன்னைக்கு ஒரு அந்த ஃபர்கிவ்னஸ். என்னடா ஃபர்கிவ்னஸ் பற்றி சொல்லிட்டு கதை இல்லையா அப்படின்னு கேட்பீங்கன்னு தெரியும் எனக்கு. ஸோ கதையோட வச்சிருக்கேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு பெரிய பங்களா, அந்த பங்களாவில் அப்பா மட்டும்தான், அப்பாவும் பையன் மட்டும்தான். செம பெரிய ரிச்மேன். அவரை மாதிரி ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்கவே முடியாது அந்த சிட்டியில். அந்த அளவுக்கு புகழ்ற அளவுக்கு ஒரு ரிச்மேன். அவன் பையன் செம்ம டேலண்டடு. இப்போ பையனுக்கு ஜஸ்ட் 21 ஆயிடுச்சு. அவனோட டிகிரி முடிக்கிற ஏஜும் வந்துருச்சு. ஸோ அம்மா கிடையாதுனால பையனை அப்பா ரொம்ப தாங்குன்னு பயங்கரமாக வளர்த்தாரு. அவன் என்ன கேட்டாலும் கிடச்சிரும். பிகாஸ் பணக்காரன் இல்லையா. ஸோ என்ன வேணாலும் அவன் கேட்குற எல்லாமே, அவன் கேட்கறதுக்கு முன்னால் ஈவன் அவன் யோசிக்கிறனால அவன் கிட்ட வந்து நிற்கும். அவன் கால் கீழே கிடக்குன்ற மாதிரி இருக்கும் அவங்க வீட்டில் எல்லாமே. அவங்க அப்பா அவனோட பையனை அவ்வளோ பேம்பர் பண்ணுவார், எல்லா விஷயத்திலும் பேம்பர் பண்ணுவார். இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த பையனுக்கு வந்து டிகிரி முடிய போகுது. ஸோ டிகிரி முடிச்சு என்ன பண்ண, கிராஜுவேஷன் டே ஒன்று வரும் இல்லையா. ஸோ கிராஜுவேஷன் டேக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஆர்வமா. அப்பா என்ன பண்ண, ரொம்ப பேம்பர் பண்ணுறாரு. நீ கண்டிப்பாக இது பண்ணிடுவா, நீ பெரிய ஆளாக வருவ, இந்த கிராஜுவேஷனுக்கு அப்புறம் லைஃப் வேற லெவலில் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நிறையா சொல்கிறார், மோட்டிவேட் பண்ணுறாரு பையனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போ ஒரு நாள் ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையன் வெளியே போனான்னா அவள் ஒரு கார் ஷாப்பை வந்து கிராஸ் பண்ணுறான். கார் ஷாப்பை கிராஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அங்கே வந்து ஒரு ஸ்போர்ட் கார் பார்க்குறான். பார்த்தோன்னே பையனுக்கு அந்த கார் மேலே பயங்கரமாக லவ் வந்துடுது. ஸோ அந்த கார் எப்படியாவது நம்ம வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துடிக்கிறான். அப்போ என்ன பண்ணான், கார் உள்ளே போயிட்டு பேசுகிறான், இது பண்ணுறான். அப்போ என்ன பண்ண, காரோட மாடலாம் அவங்க அப்பாட்ட வந்து காமிக்கிறான். சந்தோஷமாக வரான். அப்பா எனக்கு இந்த கார் வேணும், என்னோட கிராஜுவேஷன் டேக்கு ஒரு கிஃப்டாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் இதுதான் அப்படின்னு சொல்கிறான். அவங்க அப்பா ஓகேடா நான் பார்க்குறேன், கண்டிப்பாக எனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறார். பிகாஸ் இந்த பையனுக்கு தெரியும் அவங்க அப்பா கிட்ட எது கேட்டாலும் அவங்க அப்பா நோன்னு சொல்ல மாட்டார், எல்லாம் எஸ் தான் சொல்லுவார், எல்லாமே கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு தாட்டில் அவங்க அப்பா கிட்ட கேட்குறா. அவங்க அப்பாவும் சரின்னு சொல்கிறாரு. கிராஜுவேஷன் டே வருது. கிராஜுவேஷன் டே அன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். நம்ம அப்பா வந்து நமக்கு கார் கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பா வராரு. அப்பா வந்துட்டு கையில் ஒரு கிஃப்ட் பாக்ஸோட வராரு. ஓப்பன் பண்ணி பார்க்க ஓகே அதுக்குள்ள கார் கீ கண்டிப்பாக இருக்கும், நம்ம அப்பா நம்ம சர்ப்ரைஸ் பண்ணிடுவாருன்னு அப்படின்னு திறந்து பார்த்த பையனுக்கு ஏமாற்றம் தான் மிச்சம். பிகாஸ் அந்த கிஃப்ட் பாக்ஸ்க்குள்ளே காரோட கீ கிடையாது, அதுக்கு பதிலாக ஒரு புக் இருக்குது. ஸோ வந்து பையனுக்கு பயங்கரமாக கோவம் வந்தது. புக்கு தூக்கி விட்டறிஞ்சு கத்துறான். ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அப்பா ரொம்ப ரைஸ் பண்ணி கோவத்தில் பேசுகிறான். இது வரைக்கும் நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க, இப்போ கிராஜுவேஷன் டே லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டே, எனக்கு ஏன் இப்போ இந்த கேட்ட காரை வாங்கி தரல, நீங்களாம் என்ன சொத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க, கடைசி எங்கே கொண்டு போறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை பயங்கரமாக ஹார்ஷாக பேசிக்கிறான். அவங்க அப்பா பேசவே இல்லை. அவங்க அப்பா பேச ட்ரை பண்ணுறான்னு பட் முடியல. இவன் ரொம்ப ஹார்ஷாக பேசி அவங்க அப்பா வாயை அடைச்சிடுறான். இனிமேல் இன்னும் சரி உங்களுக்கு எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு கோவமாக டிசிஷன் எடுத்து விட்டு அப்படி வெளியே கிளம்புறான். ஸோ ரொம்ப நாள் போகுது, கிராஜுவேஷன் டே முடியுது. இவனும் லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு உழைக்கிறான், ஹார்ட் ஒர்க் பண்ணுறான். அவன் நினச்சி எல்லாமே வாங்குறான். ஒரு நாள் அவங்க அப்பா மாதிரி அவனும் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக ஒரு பெரிய ஸ்டேட்டஸ்க்கு வந்துடுறான். 2 பேர் ஈக்குவல் லெவலில் இருக்காங்க. அப்போ ஒரு நாள் பையனுக்கு வந்து டெலகிராம் வருது. அந்த டெலகிராம்னா அவங்க அப்பா வந்து பாஸ்ட் அவே ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த பங்களாக்கு போகிறான். அங்கே போனால் அவங்க அப்பாவை டெட் பாடி வச்சிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போ எல்லாம் இது பண்ணிட்டு எல்லா சடங்கு முடிச்சுட்டு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ வக்கீல் வந்து சொல்கிறாரு, உங்கள் அப்பா வந்து இந்த வில் ஃபுல்லாக உங்கள் பேர் எழுதி வச்சிட்டாரு, அவருக்கு அப்புறம் அந்த சொத்து ஃபுல்லாக நீங்கள் தான் வாரிசு, ஸோ வந்து நீங்கள் தான் சார் இல்லை இதை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறான். அவன் அப்பா அழுகிறான். பையன் அப்பா நினச்சி நம்ம அப்பா அப்படி பேசிட்டே நினைக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கடைசி சண்டை நடந்த இடத்துக்கு போகிறான். அந்த டிராயிங் ரூமுக்கு போகிறான். டிராயிங் ரூம் போகணுன்னா அந்த கிஃப்ட் பாக்ஸ் அங்கே தான் இருக்குது. அந்த டிராயருக்குள்ளே ட்ரால் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அவங்க அப்பா கொடுத்த புக் இருக்குது. ஒவ்வொரு பேஜாக திரும்பி பார்க்குறான். அவனுக்கு உடனே என்ன பயங்கரமாக ஷாக் ஆயிடுச்சு. பிகாஸ் அதில் ஒரு பேஜில் மட்டும் ஹோல்ட் பண்ணி நடுவில் வந்து அந்த கீ இருக்குது, காரோட கீ. அவன் அன்னைக்கே அந்த புக்கை ஓப்பன் பண்ணி பார்த்து கொஞ்சம் திருப்பி இருந்தாலும் கூட அவனுக்கு அந்த கீ கிடச்சிருக்கும். அப்பாவும் பையனை பிரிஞ்சிருக்க மாட்டாங்க, அவரும் உயிரோடு இருந்திருப்பார். ஸோ என்னாச்சு இந்த இடத்துல அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி வளரான். ஓ மை காட், நம்ம அன்னைக்கு அந்தளவுக்கு ஒரு புத்தி மட்டும் பண்ணிட்டோமே, ஸோ இன்னைக்கு அப்பாவை நம்ம இழந்துட்டோமே, நம்ம கூட அப்பா இல்லையே, இத்தனை வருஷம் நம்ம அப்பாவை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். நீ அழுதாலும் அவங்க அப்பா வரமாட்டார் இல்லையா. ஸோ இதோட கதை முடிஞ்சு இந்த இடத்துல. இங்கே என்னன்னா எல்லாமே ஃபார்கிவ்னஸ் தாங்க பேசு. அவங்க அப்பாவை அவன் கண்டிப்பாக மன்னிச்சிருக்கலாம். அவங்க அப்பா இது வரைக்கும் எல்லாம் பண்ணாரு, பட் என்ன இந்த தடவை வாங்கி தரல அப்படின்றதுக்காக கிடையவே நெக்ஸ்ட் டைம் கூட வாங்கி கொடுத்துருக்கலாம். பட் அவன் என்னாச்சு, அவன் ராங்கா டிசிஷன் எடுத்தான். அவன் கோவமாக இருந்தான். அவன் கோவம் ரீசன் தான்.
ஸோ அவன் ராங்கா டிசிஷன் எடுத்து என்ன ஆகுதுன்னா அவன் வீட்டை விட்டு வெளியே கிளம்புறான். அவன் இந்த புக்கை பார்த்துருந்தானா கண்டிப்பாக அதுக்குள்ள கீ இருந்திருக்கும். கீயை பார்த்துருந்தானா அவங்க அப்பா விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டான். இன்னைக்கு 2 பேரும் ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. அவங்க அப்பாவும் இருந்திருப்பார் இவர் கூட, இவனும் ரொம்ப ஹாப்பியாக அவங்க அப்பா கூட இருந்திருப்பான். ஸோ எல்லாத்தையும் இது இப்போ ஃபீல் பண்ணுறான், நினச்சி ஃபீல் பண்ணுறான். ஸோ அந்த ஃபர்கிவ்னஸ் அந்த இடத்துல மிஸ் ஆன ஒரே ரீசனால மட்டும்தான் இன்னைக்கு இவன் லைஃபே கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி தாங்க நம்மளும் நிறையா இடத்துல மன்னிக்காமல் விட்டுரும். சில பேர் நமக்கு ரொம்ப பெரிய துரோகம் பண்ணியிருப்பாங்க. துரோகம் பண்ணவங்கள நீங்கள் மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சஜஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ என்னோட ஒப்பீனியன் அது கிடையவே கிடையாது. பட் தெரியாமல் தப்பு பண்ண நிறையா பேர் இருப்பாங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஹேப்பன்ஸ் ஆகிருக்கும். அவங்களாம் நீங்கள் தாராளமாக மன்னிக்கலாம். ஸோ இந்த மன்னிப்பை பற்றி நிறையா பேசியிருக்காங்க. நம்மளோட வேதாஸ்ல ஆகட்டும், பைபிள் ஆகட்டும், குரான் ஆகட்டும், எல்லா காடும் எல்லா ரிலீஜனும் நம்மளோட ஃபர்கிவ்னஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஒன் ஆஃப் த பாயிண்ட் என்னன்னா இந்த ஃபர்கிவ்னஸ் ஒன் ஆஃப் த 6 தர்மாஸ் நம்ம ஹிந்துஸில். ஸோ ஹிந்துஸத்துலேயும் பேசியிருக்காங்க. ஸோ நிறையா சொல்கிறாங்க ஃபர்கிவ்னஸ் பற்றி நிறையா ஸ்டோரி இருக்குது. நம்ம நிறையா ஸ்டோரிஸ் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இதுதாங்க ஃபர்கிவ்னஸ் ரொம்ப லைஃப்க்கு இம்பார்ட்டண்டான மாரல்னு சொல்லிட்டு இன்னைக்கு கண்டென்ட்டை நான் ஒன்று முடிக்கிறேன். நாளைக்கு இன்னொரு கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். Until that signing off, I'm your Ajay Aditya. And நீங்க கேட்டுட்டு இருக்கோங்க பிலோதா. Stay tuned with us. Bye bye.